நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாம் எப்போதும் ஒரு சொல் என்பது பல வகையான அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் அது ஒரு சில பேருக்கு தெரியாது, படித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஒரு முறை தமிழ்நாட்டை முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்காவில் பேசும்போது அவர் கேட்டார், அத்தனை கூட்டங்கள்லாம் படித்தவர்கள், அமெரிக்கா பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் இங்கிலீஷ்காரர்கள். அடுத்து கம்ப்ளீட் அண்ட் ஃபினிஷ்ட் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். எல்லாம் திரு என்று முழித்தவர்கள் மட்டுமல்ல, ரெண்டுமே ஒன்று தானே என்று சொன்னார்கள் ஏகோபித்த குரல். அப்போ அவர் சொன்னார், வேறு ஒரு நல்ல பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை கம்ப்ளீட். ஆனால் நல்ல பெண்ணை சரியாக திருமணம் ஆகாவிட்டால், உங்களோடு இணைந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை ஃபினிஷ்டு. இன்னொன்று இருக்கிறது, உங்களுடைய வேறொரு பெண்ணோடு நீங்கள் உங்களை அந்த உங்களுக்குரிய மனைவி பார்த்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையே ஃபினிஷ்ட் என்று சொன்னவுடன் அனைவரும் கைதட்டி வரவேற்றார்கள். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல புத்தியுள்ள சரி இணைய வேண்டுமே ஒழிய அவசியமில்லாத செலவுகள் செய்பவளும் அவசியமில்லாத நம்மளை அவளுடைய பாதைக்கு கொண்டு போகிறவளும் ஆக ஒரு இணை நம்முடைய வாழ்க்கையில் கூடவே கூடாது என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நமக்கு வருகிற மனைவி நல்லவளாக, குடும்பத்தை நடத்துகிறவளாக, நம்மை பாதுகாக்கிறவளாக, நம்முடைய குழந்தைகளை பாராட்டுக்குரியவளாக வளர்த்துவது என்பது பெண்களுக்கே உரிய கடமை. ஆனால் சம்பந்தமில்லாத அழகில் மயங்கி ஏதாவது ஒரு பெண்ணிடம் மயங்கிவிட்டால் அவள் நம்மிடமிருந்து பணங்களை பறித்து விடுவாள், நம்முடைய மானம் பறிபோய்விடும். இதே போலத்தான் இஸ்ரேல் தேசத்தில் ஆகாப் என்ற ஒரு மன், அவன் உண்மையான தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தான். ஆனால் அவன் எசபேல் என்ற ஒரு அழகிய பெண்ணை கண்டவுடன் ஆசை கொண்டான். ஆசை கொண்டவுடன் அவளிடம் மனதை பறிகொடுத்தான். இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் இவனுடைய பாதைக்கு அவள் வரவில்லை, அவனுடைய பாதைக்கு இவன் போய்விட்டான். ஆனால் கடைசியில் என்ன? ஃபினிஷ்ட். அவர்கள் இருவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. என்னை கேட்டுக்கொண்டு சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலே இந்த இலங்கையிலிருந்து புறப்படுகிற நேரத்தில் இப்படி ஒரு தியானத்தை செய்வதற்காக தேவன் கொடுத்த நல்ல கருவைக்காக நன்றி. உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நல்ல துணைவி உங்களுக்கு வரட்டும், நல்ல பெண்களுக்கு நல்ல கணவன் வரட்டும் என்று கூறி இந்த தியானத்தை முடிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை முதல் பெங்களூரிலிருந்து இந்த இந்த வாய்ஸ் உங்களுக்காக தொனிக்கும் என்பதை உங்களுக்காக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை சந்திப்போமா?